OH சினிமா நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் பட உலகினுடைய முதல் சூப்பர் ஸ்டார் யாருன்றது உங்களுக்கு தெரியுமா? முதல் சூப்பர் ஸ்டாருடைய பேர் வந்து MK தியாகராஜ பாகவதர். மாயவரம் கிருஷ்ணமூர்த்தி தியாகராஜன், அதான் அவருடைய பேர். மயிலாடுதுறை, அதான் அவருடைய ஊர். 1919 வந்து அவர் பிறந்தார். தமிழ் படங்களுடைய முதல் சூப்பர் ஸ்டாரை பற்றி சில தகவல்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த தகவல்களை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். கட்டாயம் நீங்கள் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி மனப்பூர்வமாக நான் விரும்புகிறேன். 1910 வந்து அவர் பிறந்தார் மயிலாடுதுறையில். பிறந்து அவரை பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சு அப்படின்போது இளம் வயதிலிருந்தே அவருக்கு வந்து பாட்டு பாடுறது அப்படின்ட்டுருக்குல, சிங்கிங், அதில் தான் ஆர்வம். பாட்டு பாடணும், பாடல்கள் மேலே விருப்பம், மேடையில் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு 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 பாட்டுன்னு. இது எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு கூட தனிப்பட்ட முறையில் இப்படிலாம் ஆர்வம் இருக்கலாம். ஒரு மனிதன் வந்து பின்னாடி லைஃப்பில் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னா அந்த இளம் வயதில் நம்மகிட்ட இருக்கக்கூடிய டேலண்ட் இருக்குல்ல, அந்த டேலண்ட்டை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றதான். இப்போ MK தியாகராஜ பாகவதரை பொறுத்தளவில் இளம் வயதிலேயே அந்த தியாகராஜன் அப்படின்ற பேரில் இருக்கும்போதே அவருக்கு வந்து பாட்டில் வந்து விருப்பம், படிப்பில் ஆர்வம் கிடையாது. பள்ளிக்கூடத்தில் அவங்க அப்பா கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டாரே தவிர படிப்பில் ஆர்வமே இல்லை அவருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவங்க குடும்பம் மாயவரத்துலேருந்து மைக்ரேட் ஆகி திருச்சிக்கு வந்துட்டாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அங்கே பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து படிக்க வச்சு அப்படின்னா அந்த படிப்பில் நாட்டம் கிடையாது, பள்ளிக்கூடத்துக்கு போனால் படிக்கிறது கிடையாது, பள்ளிக்கூடத்துக்கே ஒழுங்காக போகிறது இல்லை அப்படி வச்சுங்களேன். பாட்டு 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 அப்படி அலைஞ்சிக்கிட்டு அப்படின்னு வரும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து அவர் வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகி கிளம்பி ஓடிட்டார். வீட்டை விட்டு போயாச்சு, பையன் எங்கே இருக்கான்னு சொல்லி தெரியல. அவங்க அப்பா தேடுறாரு. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு பையனை பற்றி ஏதோ சில தகவல்கள் கிடைச்சி எங்கே அப்படின்னு பார்த்தா ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய காக்கிநாடா. யோசிச்சு பாருங்க, திருச்சியில் இருந்து கிளம்பி போன ஒரு பையன் ஆந்திர மாநிலத்தில் போய் காக்கிநாடான்ற ஊரில் அங்கே போன காட்சி தான் அவரை ரொம்ப ஆச்சரியப்பட வச்சது. என்னன்னா, மக்கள் வந்து கூட்டமாக நிறைய பேர் குழுமி நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி இந்த தியாகராஜன்ற இந்த சிறுவன் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். இவன் பாட்டு பாடுறத எல்லாரும் மெய் மறந்து, தங்களையும் மறந்து, உலகத்தையும் மறந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து ஒரு வகையில் பையனை கண்டுபிடிச்சன்ற ஒரு சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தால் கூட, நம்ம பையன் இந்த அளவுக்கு எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய அளவுக்கு பாட்டு பாடக்கூடியவனா அப்படின்ற அந்த இது இருக்கு இல்லையா, அந்த சந்தோஷம் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப அந்த சந்தோஷத்தினால வந்து பெருமைப்பட்ட அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, சரி பையனுக்கு பாட்டு பாடுறதெல்லாம் விருப்பம் இருக்குது அப்படின்போது அவனை வந்து நல்லா சங்கீதத்தை கற்றுக்கிற வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையை சேர்ந்த பொண்ணு ஐயங்கார் அப்படின்ற ஒருத்தர்கிட்ட வந்து கர்நாடக சங்கீதத்தை முறைப்படி பல ஆண்டுகள் கர்நாடக சங்கீத முறைப்படி கற்று தியாகராஜன் அப்படின்ற அந்த சிறுவன் காலப்போக்கில் வந்து பாகவதர் பாட்டு பாடுற அளவுக்கு வந்தாச்சு. தியாகராஜ பாகவதர் ஆகிட்டார். ஆகி மேடைகளில் வந்து பாட்டு பாடி நடிச்சு அப்படின்லாம் வருதுல்ல. அப்போ ஹரிச்சந்திரா நாடகம், அந்த ஹரிச்சந்திரா நாடகத்தில் வந்து அவர் நடித்து அப்படிங்கும்போது ஹரிச்சந்திரனுடைய மகன் கதாபாத்திரத்தில் நடித்து ஒரு பாட்டு பாடுறாரு. அது பெரிய அளவில் மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆகுது. தியாகராஜ பாகவதருடைய அந்த ஹை பிச் அப்படின்னு இருக்குல்ல, ஹை பிச்சில் வந்து, ஏன்னா தியாகராஜ பாகவதர் பாட்டுனாலே ஹை பிச்சில் பாட்டு பாடுறது தான். இந்த அளவுக்கு ஹை பிச்சில் யாராவது பாட்டு பாட முடியுமா அப்படின்ற மாதிரி அவர் பாட்டை கேட்கும்போது நமக்கே தெரியும். அந்த பாடல் வந்து பெரிய அளவில் கை கொடுத்து, பாடல்கள் நிறைய பாடல்கள் இருக்கும், 20-30 பாட்டு இருக்கும். ஆக்சுவலாக இவர் எல்லா பாட்டையும் இவர் பாடுறாருன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த காலத்தில் நாடகங்கள் குடிகட்டி பிறந்த காலத்தில் எந்த அளவுக்கு அந்த நாடகம் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆகிருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு தியாகராஜ பாகவதருடைய பேர் புகழ் வந்து மேடைகளில் வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுது. அப்படிலாம் வந்த பிறகு பவளக்குடி அப்படின்ற புகழ்பெற்ற நாடகம், அதில் வந்து தியாகராஜ பாகவதர் வந்து பாட்டு பாடி நடிக்கிறாரு. அந்த நாடகத்தை பார்க்குறதுக்காக வந்து லட்சுமணன் செட்டியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அழகப்ப செட்டியார், அதுக்கு பிறகு பிரபல இயக்குனராக அந்த காலத்தில் இருந்த K. சுப்பிரமணியம், இந்த 3 பேரும் அந்த நாடகத்தை பார்க்க வர்றாங்க. நாடகத்தை பார்க்குறாங்க. அதில் வந்து தியாகராஜ பாகவதருடைய அந்த நடிப்பு, பாட்டு இதெல்லாம் ரொம்ப பெரிய அளவில் இம்ப்ரெஸ் ஆகி அப்படின்னு வரும்போது அந்த பவளக்குடி நாடகத்தையே படமாக எடுத்தா என்ன அப்படின்ற மாதிரி முடிவுக்கு அந்த கூட வந்த 2 செட்டியார்கள் இருக்காங்களே அவங்க தீர்மானித்து K. சுப்பிரமணியத்தையே டைரக்டரை போட்டு படத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி பவளக்குடி படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணி அதுக்கு கதாநாயகனாக, நாடகத்தில் கதாநாயகனாக நடித்தா MK தியாகராஜ பாகவதரையே கதாநாயகனாக வச்சு அந்த படத்தை பண்ணுறாங்க. அந்த இப்போ ப்ராஜெக்ட் இதாவது 1934
24 வயசில் தியாகராஜ பகவதர் வந்து தன்னுடைய முதல் படத்தில் நடிக்கிறாரு. படம் வந்து சூப்பர் ஹிட்டாக ஓடுது. தியாகராஜ பகவதர்ன்ற ஒரு தமிழ் பட உலகினுடைய முதல் சூப்பர் ஸ்டார் அங்கே தான் உருவாகிறாரு. அவருடைய படம் வந்து பெரிய அளவில் பட்டி தொட்டியெல்லாம் ஓடுது. பாடல்கள் வந்து மிகப்பெரிய அளவில் பீப்புள்கிட்ட போய் ரீச் ஆகுது. அவர் வந்து ஒரு கனவு நாயகனாக ஓவர் நைட்டில் தியாகராஜ பகவதர் ஆகுறாரு. அதுக்கு அடுத்தது இம்மீடியட்டாகவே நவீன சாரங்கதாரா அப்படின்னு ஒரு படம், அதே கே சுப்பிரமணியம் தான் டைரக்டர். அந்த படமும் சூப்பர் ஹிட், பெரிய அளவில் ஓடி அப்படின்ற சாதனையை புரியுது. அதுக்கு அடுத்து தியாகராஜ பகவதர் வந்து அவரே வந்து சொந்தத்தில் கம்பெனி ஆரம்பிச்சார். திருச்சி தியாகராஜா ஃபில்ம்ஸ் அப்படின்ற பேனரில் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்து அவரே சத்தியசீலன் அப்படின்னு ஒரு படம் அவரே இப்போ ப்ரொடியூஸ் பண்ணி, அதில் என்ன சொல்ல போனால் இரட்டை வேடம், சொல்லப்போனால் ஒரு வக்கீல் வேஷத்துலேயும் அவர் வருவார். அப்படி வந்து அந்த இதில் அந்த காலத்துலேயே டியூல் ரோல் அப்படி வச்சு அந்த படத்தை பண்ணுங்க. படம் ஃபுல்லாக டியூல் ரோல் கிடையாது, சில காட்சிகளில் அப்படி இன்னொரு ரோலும் வர்றது மாதிரி அந்த ரோல்லையும் அவரே பண்ணியிருக்காரு அப்படிங்களேன். சத்தியசீலன் படம் அதுவும் ஹிட்டு. 3 படம் 3மே ஹிட்டு. அதுக்கு அடுத்தது ஆச்சரியமான ஒரு மட்டு சிந்தாமணின்னு ஒரு படம், ஒய்வி ராவ் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஃபேமஸாக இருக்கக்கூடிய டைரக்டர், அவர் டைரக்ட் பண்ணி அந்த படம் மிகப்பெரிய ஹிட்டு மட்டும் இல்லை, 1 வருஷம் ஓடி இருக்கு. 1 இயர் 365 டேஸ், 54 வாரம். நினச்சி பார்க்க முடியுமாங்க? எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்டு அப்படின்றதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அந்த படம் பெரிய ஹிட்டான பிறகு அதில் ஆச்சரியமான ஒரு மேட்ரு இருக்குது. ராயல் டாக்கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள், அந்த நிறுவனத்தினுடைய தயாரிப்பாளர்கள். அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதில் கிடைச்ச லாபம்னு இருப்பாங்க, அதை வச்சு மதுரையில் சிந்தாமணின்ற ஒரு தியேட்டரையே, ஏன்னா படம் பேர் சிந்தாமணி, அதனால் ஒரு தியேட்டரை வந்து வாங்கி அதுக்கு சிந்தாமணின்னு பேர் வச்சு நடத்திருக்காங்க. இப்போவும் மதுரையில் அந்த சிந்தாமணின்ற தியேட்டர் இருக்குது. பிரபலமான திரையரங்கம். கிட்டத்தட்ட ஒரே ஷோலையே 1200 பேர் 1300 பேர் உட்காரலாம். நான் நிறைய படம் பார்த்துருக்கேன் சிந்தாமணியில். சிவாஜி சார் நடித்த தில்லானா மோகனாம்பாள் இதெல்லாம் நான் அங்கே தான் பார்த்தேன். சிவாஜி சார் நடித்த சூப்பர் ஹிட் ஃபிலிம் திரிசூலம் அது அங்கே தான் பார்த்தேன். எம்ஜிஆருடைய பல படங்கள் அங்கு திரையிடப்பட்டிருக்கின்றன. மதுரையில் வந்து ஒரு நோட்டபுளான திரையரங்கம் சிந்தாமணி. அந்த சிந்தாமணி திரையரங்கம் எம்.கே. தியாகராஜ பகவதர் கதாநாயகனாக நடித்த சிந்தாமணி திரைப்படத்தின் மூலம் கிடைத்த லாபத்தில் கட்டிய திரையரங்கம். அப்போ யோசிப்பாங்க, சிந்தாமணி திரையரங்கத்துக்கு பின்னாடி எப்படிப்பட்ட ஒரு மகத்தான வரலாறு இருக்குது அப்படின்றத யோசிச்சு பாருங்க. அதுக்கு பிறகு அதே வருஷத்துலேயே இன்னொரு படம் அம்பிகாபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், எம்.கே. தியாகராஜ பகவதர் கதாநாயகன், சந்தான லட்சுமி அப்படின்னு ஒரு கதாநாயகி. படத்தினுடைய டைரக்டர் ஆங்கில பட இயக்குனர் எல்லிசா டங்கன், அமெரிக்க இயக்குனர். அவர் வந்து அந்த படத்தை பண்ணி படம் வந்து சூப்பர் ஹிட்டு அப்படி வச்சுக்கோங்க. அது என்னச்சுன்னா, அவருக்கு இந்த காதல் காட்சிகள் இதெல்லாம் வந்து ரொம்ப நெருக்கமாக இங்கிலீஷ் படங்களில் வர மாதிரி இருப்பார். தமிழ் படங்களில் பொதுவாக நம்ம தமிழ் பட டைரக்டர்கள் அதுக்கு முன்னாடி அந்த பேட்டர்னில் இல்லை. இவர் ஆங்கில படங்கள் பண்ணக்கூடியவர், வெளிநாட்டிலேருந்து வந்தது, அமெரிக்க படங்கள்லாம் பார்த்துட்டு அமெரிக்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்த ஒரு ஆள் அப்படின்றதுனால எல்லிசா டங்கன் வந்து காதல் காட்சிகளெல்லாம் நெருக்கமாக கதாநாயகி இருக்க வச்சு கட்டி பிடிச்சி அணைச்சி முத்தம் கொடுத்து இந்த பேட்டர்னில் எல்லாம் பண்ணி அப்படிங்கும்போது, அப்போ படம் ஓடுதுன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், பத்திரிகையில் விமர்சனங்கள் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்குல்ல, அப்படி வரும்போது கிட்டத்தட்ட நம்ம தமிழ் கலாச்சாரத்தையே அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கக்கூடிய எல்லிஸ் ஆர் டங்கன் ஏதோ ஒரு வகையில் வந்து கெடுத்துக்கிட்டு இருக்காரோ அப்படின்ற மாதிரி பத்திரிகையெல்லாம் விமர்சனம் எழுதி அப்படின்றதெல்லாம் அந்த காலத்தில் இப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது பிறகு உங்களுக்கே தெரியும், ரிமார்க்கபிள் ஃபிலிம் ஆஃப் எம்.கே. தியாகராஜ பாகவதர், ஹரிதாஸ், சூப்பர் ஹிட் ஃபில்மு. சூப்பர் ஹிட்டுன்னு மட்டும் இல்லை, அதெல்லாம் தாண்டி இன்னும் ஏதாவது ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா கூட அதையும் கூட சொல்லலாம். அந்த படம் வந்து 3 வருஷம் ஓடி இருக்குங்க, 3 இயர்ஸு, 1944, 45, 46, 3 இயர்ஸ் ஓடி இருக்கு. இப்போ பிராட்வே இருக்கு இல்லையா, பாரிஸ் கார்னரில் பிராட்வே தியேட்டரு, அந்த பிராட்வே திரையரங்கில் 3 ஆண்டுகள் 3 தீபாவளிகளை அந்த திரைப்படம் சந்தித்திருக்கிறது. 44, 45, 46 இந்த 3 வருஷத்தினுடைய தீபாவளியும் அந்த படம் மீட் பண்ணியிருக்கு. யோசிச்சு பாருங்க. அப்போ கிட்டத்தட்ட 1000 நாளுக்கு மேலே ஓடி இருக்கு. அப்படிதானே அர்த்தம்? இதெல்லாம் ரிமார்க்கபிள் திங். இன்னைக்கு யோசிச்சு பார்த்தா காலங்கள் கடந்து ஓடி போன பிறகு எப்படிப்பட்ட மகத்தான காரியங்கள்லாம் அந்த காலத்தில் நடந்திருக்குன்னு பாருங்க. அதுக்கடையில் உங்களுக்கே நல்லா தெரியும், அவர் வந்து லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு அப்படின்னு பத்திரிகையாளர் லட்சுமிகாந்தன் அப்படின்னு ஒரு ஆள், இந்து நேசன் அப்படின்ற ஒரு பத்திரிகை வச்சுக்கிட்டு அப்படியே நடிகர்களை பற்றிலாம் கேவலமாக பேசி கேவலமாக எழுதி அப்படியே மற்ற ரகமான ஒரு ஜேர்னலிசம் அப்படின்ற பேட்டர்னில், எல்லோ ஜேர்னலிசம் இருக்குல்ல, அந்த பேட்டர்னில் அந்த ஆள் நடத்தி அதில் வந்து பெரிய அளவில் சர்ச்சைகள் உண்டாகி அவர் கொலை செய்யப்பட்டு அப்படிங்கும்போது, அந்த கொலை செய்யப்பட்ட காரியத்திற்கு பின்னால்
இருக்கக்கூடிய மனிதர்கள் யார் அப்படின்னு சொல்லி சந்தேகத்தின் பேரில் எம்கே தியாகராஜ பகவதர், என்எஸ் கிருஷ்ணன், பச்சிராஜா ஸ்ரீராமுலு நாயுடு இவங்க 3 பேரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு இப்படின்ற மாதிரி ஒரு காரியம் அந்த காலத்தில் சிறிதும் எதிர்பாராமல் நடந்துருச்சு. எம்கே தியாகராஜ பகவதர் வந்து கொடிகட்டி பறந்துக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து கைது செய்யப்படுறாரு கொலை வழக்குக்காக அப்படின்னா யோசிச்சு பாருங்க. அது வந்து 3 ஆண்டுகள் அவர் சிறையில் இருக்க வேண்டிய நிலைமை உண்டாயிருச்சு. 3 ஆண்டுகள் சிறையில் இருந்து வெளியே வந்த பிறகு பல திரைப்படங்களில் நடித்தார். ஆனால் எம்கே தியாகராஜ பகவதர் நடித்த எந்த படமும் அதற்கு பிறகு ஓடலை, மக்கள் நிராகரிச்சிட்டாங்க. யோசிச்சு பாருங்க. அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயங்கள் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. இப்போ முதல்ல சொன்னேன்ல, அவர்கிட்ட பாட்டு பாடக்கூடிய டேலண்ட் இருக்குது, அந்த டேலண்ட்டை வச்சு தான் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படி இப்படின்ற மாதிரி படிப்பை கூட பெருசாக நினைக்காம பாட்டு 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 பாட்டுன்னு அலைஞ்சாரு. அதே மாதிரி அவர் சங்கீதம் கற்றுக்கிட்டு பாடகர் ஆனார், நடிகர் ஆனார், புகழ் பெற்றார், திரைப்பட உலகத்தினுடைய முன்னணி நட்சத்திரம் ஆனார், தமிழ் திரைப்பட உலகத்தினுடைய சூப்பர் ஸ்டார் ஆனார். ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் ஆஃப் தமிழ் சினி ஃபீல்டு அப்படின்றதெல்லாம் ரைட்டு. அதே நேரத்தில் பாருங்கள், அந்த கொலை வழக்கில் இவர் வந்து சிக்கின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்த பிறகு அதே தலையில் வைத்து கொண்டாடிய தமிழக மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க ஏன் அதே தியாகராஜ பகவதர் தானே, அதே பாட்டு தானே, அதே நடிப்பு தானே, அதே முகம் தானே, அதே ஆணழகன் தானே, ஏன் பின்னாடி வந்த பிறகு அந்த படத்தெல்லாம் ஓட வைக்க வேண்டியதானே? மக்கள் ஏன் அந்த படத்தெல்லாம் பார்க்கல? சிந்தாமணி படத்தை 1 வருஷம் ஓட வச்சவங்க, ஹரிதாஸ் படத்தை 3 வருஷம் ஓட வச்சவங்க, ஜெயிலில் இருந்து திரும்பி வந்த பிறகு அவர் நடித்த எந்த படத்தையுமே ஓட வைக்கலையே. மக்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இவர் இது கொலைகாரன்ற மாதிரி மக்கள் ஏதோ நினச்சிட்டாங்க. அவங்க வந்து விடுதலை பண்ணது வந்து போதிய ஆதாரங்கள் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு காரணத்தை வச்சு தான் விடுதலை பண்ணி எத்திராஜ்னு சொல்லிட்டு ஒரு வழக்கறிஞர் அது தீவிரமாக வாதாடி வெளியே வந்து விடுதலையாகி வரக்கூடிய ஒரு சூழலை உண்டாக்குனாருன்னு வச்சுக்கோங்க. இருந்தால் கூட மக்கள் மனசை பொறுத்தளவில் ஒரு கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்டு சிறை தண்டனை அனுபவித்து விட்டு வெளியே வந்திருக்கக்கூடிய கதாநாயகன் அப்படின்ற மாதிரி நினச்சி அவருடைய படம் எதையுமே மக்கள் வந்து வெற்றி படம் ஆக்கல, எல்லா படமே ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி வந்து ஆயிடுச்சு. அதெல்லாம் உண்மையாகவே இந்த தலையில் வச்சு கொண்டாடின்னு இருக்கு, மக்கள் கொண்டாடுறாங்கன்னா அதை வந்து நம்ம நிரந்தரம்னு நினச்சிக்கிறக்கூடாது. இதுல வந்து புரிஞ்சுங்க, எம்கே தியாகராஜ பாகவதருடைய வாழ்க்கை இருக்குல்ல, அதுதான் நமக்கு பாடம். மக்கள் வந்து எதை தலையில் வச்சு கொண்டாடுறாங்க, நீ தான் எல்லாமே, நீ தான் கடவுள், உனக்கு நிகர் யாருமே கிடையாது அப்படின்லாம் சொன்னாங்கன்னா அது உண்மையிலே நிரந்தரம் கிடையாதுங்க. என்னைக்கு வேணாலும் இதே மக்கள் கீழே தூக்கி போட்டுருவாங்க, தரையில் வீசி எரிஞ்சிருவாங்க, கடாசிடுவாங்க. தியாகராஜ பாகவதருடைய வாழ்க்கையோடைய நமக்கு வேற ஒரு உதாரணம் வேணும். அவருடைய படம் எந்த படமே ஓடலை, அவரை தூக்கி விட்டுஞ்சிட்டாங்க, மக்கள் கண்டுக்கிறவே இல்லை. அவரே படம் ப்ரொடியூஸ் பண்ணார், ப்ரொடியூஸ் பண்ண படம்லாம் லாஸு. கடைசியில் ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு சினி ஃபீல்டே அவருக்கு இல்லை. சினி ஃபீல்டை விட்டு போய் அவர் வந்து ஆன்மீகம் அப்படின்ற உலகத்துக்குள்ளே போய் கோயிலாக போய் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள் இருக்குல்ல, அதெல்லாம் தருமபுரி ஆதீனம், திருவண்ணாமலை கோயில், அங்கே போய் ஒரு ஆசிரமத்துலலாம் போய் மாதக்கணக்கில் தங்கி இருந்திருக்காரு. அவரே இப்படியே கோயிலாக அலைஞ்சிக்கிட்டு அப்படியே பஜனைகள் பாடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு அங்கங்கே இருந்துக்கிட்டு அப்படியே ஆன்மீக வாழ்க்கையில் வந்து துறவியை போல அப்படி ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு அவருக்கு அந்த புகழ் பணம் இது மேலையெல்லாம் ஆசை இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா அதெல்லாம் நிரந்தரம் இல்லைன்றது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஏற்கனவே சொகுசான வாழ்க்கை வாழ்ந்தவர் தான், கோடிக்கணக்கான பணத்தில் வாழ்ந்து அப்படின்ட்டு அப்படிப்பட்ட சொகுசான ஆடம்பர வாழ்க்கையில் வாழ்ந்தவர் தான். ஆனால் பின்னாடி இதெல்லாம் நிரந்தரம் இல்லைன்னு சொல்லி சொன்ன பிறகு அவருக்கு பணம், ஆடம்பர வாழ்க்கை, வசதியான வாழ்க்கை, மாளிகையில் வாழ்வது அதிலெல்லாம் ஆர்வமே இல்லாமல் அப்படியே போயிட்டார். அப்படியே போய் இப்போ கோயிலாக அலைஞ்சி அப்படிலாம் வரும்போது பொள்ளாச்சியில் போய் அப்படி ஒரு ஒரு பாடல்கள் ஒரு கச்சேரி இப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது கடையில் அவருக்கு நிறைய டிசீஸ்லாம் வந்துருச்சு. டிபி, எலும்புருக்கி நோய், டியூபர்குலோசிஸ் அதெல்லாம் வந்துருச்சு. டிபியெல்லாம் வந்து பிறகு பிளட் ப்ரெஷர்லாம் வந்து இப்படிலாம் பல பிரச்சனைகள்லாம் ஆகி அவர் வந்து அங்கே வந்து அந்த கச்சேரி முடிஞ்ச பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பொதுவாக ஆடியன்ஸ் தான் அவருடைய ரசிகரில் ஒரு ஆள், உங்களுக்கு டிபினால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஏதோ ஒரு ஆயுர்வேத மருந்தை வந்து ஏதோ கொடுத்துருக்காரு. இந்த ஆயுர்வேத மருந்து அவர் ஏதோ சாப்பிட்ருக்காரு, அது இவருக்கு ஒர்க் அவுட் ஆகலை, அது நெகட்டிவாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, ரத்த வாந்தி எடுத்து அப்படின்ற மாதிரி ஆகி அது பிறகு இங்கே மெட்ராஸ், இப்போ வந்து சென்னை, அந்த காலத்தில் மெட்ராஸில் இருக்கக்கூடிய அரசாங்க மருத்துவமனை யோசிச்சு பாருங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அதில் தான் அவர் அட்மிட் ஆகி அப்படியே அவருடைய உயிர் அங்கேயே போயிடுச்சு, இறந்துட்டார். அது பிறகு அவர் திருச்சியில் கொண்டு போய் சங்கிலியாண்டபுரம்னு சொல்லிட்டு அங்கே தான் அவர் இப்போ வாழ்ந்த ஊர் அந்த சங்கிலியாண்டபுரத்தில் வந்து அவருக்கு அடக்கம் பண்ணி அப்படின்ற மாதிரி ஆகி அவருடைய கல்லறை இப்போவும் சங்கிலியாண்டபுரத்தில் அவருடைய கல்லறை இருக்கிறது. பழமையாக எந்த விதமான
ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் சிதிலமடைந்து போய் தமிழ் திரைப்பட உலகத்தினுடைய முதல் சூப்பர் ஸ்டார் எம்கே தியாகராஜ பகதூருடைய கல்லறை இருக்கிறது. திருச்சிக்கு எங்கேயாவது சங்கரையாண்டபுரத்துக்கு போனீங்கன்னா போய் அந்த கல்லறையை போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் ஃபீல்டினுடைய ஃபஸ்ட்டு சூப்பர் ஸ்டாருடைய கல்லறை இந்த நிலைமையிலே இருக்குது. இப்படிப்பட்ட அவல நிலையிலே இருக்குது. இப்படிப்பட்ட கோர நிலையில் இருக்குது. இதுதான் வாழ்க்கையா? வாழ்க்கைன்றது இது நிலையற்றதா அப்படின்றத வந்து அந்த கல்லறையை பார்க்கும்போது நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கிடுவீங்க. காலங்கள் கடந்து ஓடி போச்சு. தமிழ் பட உலகினுடைய முதல் சூப்பர் ஸ்டாரான எம்கே தியாகராஜ பகதூரை பற்றி சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயங்களையெல்லாம் நான் சொன்னேன். அதே நேரத்தில் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்றதையும் இருக்குல்ல, நிலையற்றது எதுவுமே. அதாவது மக்களுடைய கொண்டாட்டமோ, மக்களுடைய வரவேற்போ, மக்கள் தலையில் வைத்து ஆடுவதோ, மக்களுடைய ஆரவாரமோ, அவர்கள் கொடுக்கக்கூடிய பட்டமோ எதுவுமே நிலையானது அல்ல. எல்லாமே டெம்பரரி. அது ஒரு ஸ்டேஜில் வந்து மக்கள் தூக்கி விட்டு இருந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம யாருன்னே தெரியாது, நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க. அப்படின்றது தியாகராஜ பகதூருடைய வாழ்க்கை ஒரு பாடமாக உங்கள் அனைவருக்கும் இருக்கட்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் மனதில் வைத்துக்கொண்டு அவரை பற்றிய இந்த தகவல்களை உங்களுக்கு நான் கூறுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.